சீரியலோட ப்ரமோல நம்ம சேது இருந்துகிட்டு அம்மாச்சின்னு கத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுட்டாரு. நம்ம அம்மாச்சியும் ஏன்டா இப்படி கத்துற, எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு விட்ட சொல்றான்னு கேக்குறாங்க. சேது இருந்துகிட்டு நான் உங்க எல்லார்கிட்டயும் உனக்கு கேக்குறேன், கண்டிப்பா தமிழ் சமையல் கத்துக்கிட்டே ஆகணுமா? சமையல் கத்துக்க போய் தமிழோட கைய பாருங்க எவ்வளவு காயமா இருக்குன்னு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ சமைக்க கத்துக்கணுமான்னு கேக்குறாரு. சமையலுக்கு வேணும்னா இன்னும் 2-3 பேர் வேலைக்கு கூட வச்சுக்கலாம், ஆனா இனிமேல் தமிழ் சமைக்க வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம அம்மாச்சி இருந்துகிட்டு ஏலே சேது நான் ஒண்ணு சொல்லட்டுமா, மோகனா உன் கைய காட்டு, இங்க பாரு உங்க அம்மா கைய எவ்வளவு தழும்பு இருக்குது எவ்வளவு காயம் இருக்குதுன்னு. இந்த ஈஸ்வரி நீ சமைக்கும் போது என்னென்ன காயம் பட்டிருக்குன்னு காட்டு. நம்ம ஈஸ்வரியும் 2 கையும் காமிச்சு இது சட்டியில சமைக்கும் போது தெரியாம சுட்டுக்கிட்டதுன்னு காட்டுறாங்க. அப்புறம் இந்த கையில இருக்கிற காயம் வடை சட்டியில வடை தட்டி போடும் போது என்ன மேல திருச்சி பட்ட காயம் இதெல்லாம் காட்டுறாங்க. அம்மாச்சி இருந்துகிட்டு பூரணி உன் கையும் காட்டு, நம்ம பூரணியும் அவங்க கையில இருக்கிற தழும்புகள் எல்லாம் காட்டுறாங்க. உடனே தாமரை உன் கையும் காட்டுன்னு அம்மாச்சி சொல்ல நம்ம தாமரையும் அவங்க கையில இருக்கிற தழும்புகள் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தல இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லார் கையிலயும் தான் காயங்கள் இருக்கு, என்னமோ சமைக்கும் போது உன் பொண்டாட்டி கையில தான் காயம் பட்டா மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க, குடும்பத்துக்காக வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற எல்லா பொம்பளைங்க கையிலயும் இந்த மாதிரி தழும்பு காயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே பொம்பளைங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சவால் தான். இந்த மாதிரி கை கால்ல காயம் படுது ரத்தம் வருது வலிக்குதுன்றதுக்காக எந்த பொம்பளையும் சமைக்காம இருப்பாளான்னு கேக்குறாங்க. என்ன நடந்தாலும் 3 வேளையும் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. உன் பொண்டாட்டி இப்பதான் சமையலே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா, அதுல அஜாகிரதையா இருந்ததுனால தான் இப்படி கையில காலெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வச்சிருக்க கெடுவை முடிக்க முடியாது, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உன் பொண்டாட்டி வேணா சொல்லட்டும், அவகிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு அம்மாச்சி சொல்றாங்க. உடனே நம்ம தமிழ் இருந்துகிட்டு இந்த மாதிரி காயம் எங்க அம்மா கையில எங்க அப்பா கையில எல்லாம் நான் பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. இது நீங்க என்னைய நம்பி கொடுத்த பொறுப்பு, நான் சமைக்கிறேன் பாட்டின்னு சொல்றாங்க. சமையல பத்தி இன்னும் நல்லா கத்துக்கிட்டு இன்னும் ஜாக்கிரதையா நான் சமைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம அம்மாச்சியும் இதெல்லாம் ஒரு விஷயம்னு எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கத்துறாங்க. நம்ம சேது இருந்துகிட்டு தமிழோட காயங்களுக்கு எல்லாம் ஆயின்மெண்ட் பூசுறாரு. இன்னொரு பக்கம் சேதுவோட அப்பா இருந்துகிட்டு சேதுவோட அம்மா கையில இருக்கிற காயங்களுக்கு எல்லாம் ஆயின்மெண்ட் பூசுறாங்க. இன்னொரு பக்கம் பூர்ணியோட புருஷனும் பூர்ணிக்கு கையில ஏற்பட்டிருக்க காயத்துக்கெல்லாம் ஆயின்மெண்ட் பூசுறாரு. இந்த மாதிரி சவால்களை டெய்லி சந்திச்சு தமிழ் எப்படி வெற்றிகரமா சமையல கத்துக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.